கட்டங்கள்ல பெண்கள் அப்படி சூழல் இருக்கேனும். அப்படி இருந்தாலும் கூட நாங்க எங்களையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லா தந்தான் என்று தாண்டி கொண்டு போக இயலாது. கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியார்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த அடியாண்ட மனோநிலைமை எப்படி இருக்குது, இந்த அடியாண்ட உள்ளத்துடைய நிலைமை எப்படி இருக்குது, இவன் நீயத்தை எப்படி இருக்குது, இவன் நோக்கம் எப்படி இருக்குது, இந்த ரகசியங்கள் அறியலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். எங்களோட உள்ரங்கத்தை விளங்கியலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். வெளிரங்கத்தை மக்கள் பார்த்து விளங்குவாங்க, அவளியா குஞ்சேங்குவாங்க. எங்களை மக்களுக்கு மத்தியில் வைக்கக்குள்ள அவர் அவளியா குஞ்சு தனியா உண்டு அமைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா அமைச்சிடுவார். தனிய யாரும் பாக்குறதுக்கு இல்ல, யாரும் விளங்குறதுக்கு இல்ல, யாரும் எங்களைய பத்தி சொல்றதுக்கு இல்லைன்னா விஷயம் அவ்வளவுதான். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆல ஒரு துஆ தான், அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக். யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நயவஞ்சகத்தனத்தை முனாஃபிக்தனத்தை இருந்து சுத்தமாக்கு, முனாஃபிக்தனத்தை இந்த உள்ளத்தை சுத்தமாக்கி நயவஞ்சகத்தனத்தை இருந்து பாதுகாப்பாயா, உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயா. என்னுடைய அமல்கள், இந்த அமல்களை மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி நான் செய்யறதுல இருந்து என்னைய பாதுகாப்பாயா. மக்கள் பார்க்கறதுக்காக அமல செய்யறது. என்ற நாக்க பாவத்திலிருந்து பாதுகாப்பாயா, பொய்யில இருந்து. வலிசானி மினல் கதிப் என்ற நாவ நாக்க வாய பொய் சொல்றதை இருந்து பாதுகாப்பாயா. என்னுடைய கண்ண மோசடியில இருந்து பாதுகாப்பாயா, மோசடி. ஏனென்றா யா அல்லாஹ் நீ கண்ணுடைய மோசடியை அறியக்கூடியவன். உத்தர பார்க்க போல என்ன நோக்கத்தோட பார்க்கிறோம் என்றத விளங்கி கொள்ளையில அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். நல்ல நோக்கத்தோட பார்க்கிறோமா, வேற வித்தியாசமான நோக்கத்தோட பார்க்கிறோமா, இறக்கத்துல பார்க்கிறோமா, கோவத்துல பார்க்கிறோமா, பொறாமையில பார்க்கிறோமா, அல்லது வேற நயவ வஞ்சகத்தோட பார்க்கிறோமா என்ற அந்த பார்வை தான். ஒரே பார்வை, அது நல்லதா கெட்டதா வெளிரங்கத்தை வச்சு முடிவு செய்யல. நாங்க சொல்லலாம் அவரை நான் இறக்கத்துல தான் பார்த்தேன், சொல்ல போல சொல்லும் பார்த்தது இறக்கத்துல இருந்து, ஆனா நோக்கம் வேற. இவர் பார்த்த நோக்கம் வேற, சொல்ல போல சொல்லும் நான் இறக்கத்துல பார்த்தேன். எனவே நீ கண்களுடைய மோசடியை அறியக்கூடியவன். நெஞ்சங்கள் உள்ளங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறதோ அதையும் நீ அறியக்கூடியவன். உள்ளங்களுடைய ரகசியங்களை அறியக்கூடியவன் நீ. அதனால்தான் அமல்களுக்கு கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான். அல்லாஹ்க்கு தான் கொடுக்கலும், வேற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா யாருக்கு உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் விளங்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவனுக்கு தான் கூலியை கொடுக்கலும். இல்ல சில நேரத்தில் வெளிரங்க செயல் அது நல்ல அமலா இருக்கலும், அது நோக்கம் வேற ஒன்றா இருக்கு. வெளிரங்கம் ஒரு நல்ல ஒரு செயல்ல ஈடுபடுறார், அந்த நோக்கம் கெட்டதா இருக்கு. செயல் நல்லது தான், நோக்கம் வித்தியாசமா இருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறியக்கூடியவன். ஆக நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களைய இந்த குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு எங்களையே நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டியது, எங்களையே நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது நான் எந்த இடத்துல இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அந்த அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட சொந்த வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கு முயற்சி செய்யணும். நோன்பு வந்தா சுபகுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ, பள்ளிவாசல்கள் சிறப்பாக இருக்கிறதோ, பார்க்க சந்தோஷமா இருக்கிறதோ, இது தொடரணும். மேலான சகோதரர்கள், இது தொடரணும். சுபகுடைய தொழுகை 5 நேர தொழுகையில் ஆக முக்கியமான தொழுகை. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கட காலத்துல நாங்க ஒத்தர முனாஃபிக் என்று விளங்கி கொள்றேன்டா, ஐடென்டிஃபை பண்றேன்டா, நாங்க அவரை சுபகுக்கும் இஷாக்கும் கவனிப்போம். சுபகுக்கும் இஷாக்கும் வராத வர தொடர்ச்சியாக யார் வராம இருக்கிறாரோ அவரை முனாஃபிக் என்று முடிவு செஞ்சிருவோம். 5 நேர தொழுகையில ஒரு கஷ்டமான ஒரு தொழுகை தான் சுபகுடைய தொழுகை. 5 நேர தொழுகையில அதிகமான நன்மைகளும் சிறப்புகளும் சொல்லப்பட்ட தொழுகை சுபகுடைய தொழுகை.
முனாஃபிகீன்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு தொழுகை. முனாஃபிகீன்கள் நபியுடைய காலத்துல இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க. முனாஃபிகீன்கள் முனாஃபிக் அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கும் விளப்பம் இவர் முனாஃபிக் என்று. ஆனா ஒன்று செஞ்சு கொள்ளலாம். ஏன் கலிமா சொல்லியிருக்கிறார், யுத்தத்துல கலந்து கொள்றார், தொழுகையில கலந்து கொள்றார், அதனால ஒன்றும் செய்யலாம். அதனால அவங்களோட பாட்டுல அவங்கள ஒரு சொல்ல விட்டாங்க. இந்த நேரம் வெற்றி கொண்டே தான் இருப்பாங்க. முனாஃபிகீன்கள் அமைப்பு எப்படி என்றால் கஷ்டமா எப்ப கஷ்டமோ அப்ப பின்வாங்கிடுவாங்க. கஷ்டமான காரியங்களை ஈடுபட மாட்டாங்க, கஷ்டமான அமல்களை ஈடுபட மாட்டாங்க. லேசானதுல தலையை காட்டிக் கொள்வாங்க. தபூக்குடைய யுத்தத்துக்கு போகணும். கடைசியாக நடந்த ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல கடைசியா நடந்த யுத்தம் மதீனாலிருந்து போறதுக்கு 2 மாசம், மதீனாலிருந்து தபூக்கிலிருந்து மதீனாவுக்கு வாரத்துக்கு 2 மாசம், மொத்தம் 4 மாசம் அந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு போனது. கடுமையான சூடான காலம். ஈச்சம் பழங்கள் ஈச்ச பழம் பிச்சிற காலம். முனாஃபிகீன்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த சூட்டு காலத்துல போவானும் என்றாங்க. சூடு காலம், இந்த காலத்துல யுத்தத்துக்கு போவாதீங்க என்று அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு சூடு சரி வராது. அவங்களுக்கு தெரியும் போனா, அவங்களுக்கு பயம் போனா இதெல்லாம் மண்ணா போயிடும். வருஷத்துல முழு சீசனே அந்த ஈச்சப்பழம், அந்த ஈச்சப்பழத்தை வச்சுட்டாங்க. அதை பிச்செடுத்து அதாலதான் முழு வருஷத்தையும் ஓட்டணும். அதனால போனா அது முன்பின் ஆகும் என்ற பயம். அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, பொதுவா சொல்றார், இந்த மக்களுக்கு சொல்லுங்க, யாரு சூடுன்னு சொல்றாங்களோ நரகத்துடைய சூடு இதை விட பயங்கரமானதுன்னு சொல்லுங்க. இந்த சூட்டை தாங்கி கொண்டா அந்த சூட்டுல இருந்து தப்பேலும், இந்த சூட்டுல இருந்து தப்பினா அந்த சூட்டுல மாட்டிப்பட வேண்டி வரும், அந்த சூட்டுக்கு ஆளாக வேண்டி வரும். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, அதனால இன்றைக்கு தேவை என்னன்னா ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையுடைய திருத்தம் தான் தேவை. ஏண்ட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை, எங்களோட ஃபேமிலி, எந்த வைஃப், எந்த பிள்ளை, எந்த பொறுப்புல உள்ளவங்க, அவங்களோட விஷயத்த நாங்க முழுமையான கவனம் செலுத்தணும். அடுத்தது எங்களோட வியாபாரம், தொழில், வியாபாரங்கள் ஏந்த அளவு சுத்தமா அமையும். 100க்கு 100 எங்களோட நாட்டில் என்றாலும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மேக்சிமம் முயற்சி செய்யும். ஏனென்றா மேலான சொல்ல இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு. கல்வித்தான் நோக்கமா இருக்கும் என்றால் சம்பாதிக்கேன், எத்தனையோ ஜாதியிலே சம்பாதிக்கேன். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல எங்களுக்கு தாள் கூட்டுறதல்ல நோக்கம். இந்த நோட்டுகள் மெஷின்ல அடிக்கிற இந்த பேப்பர் அதால் அல்ல விஷயம். எங்களுக்கு எங்களோட நிலைமைகள் வாரது அல்லாத புறத்துல இருக்கு. சின்னொரு நோய் வந்தால் லட்சக்கணக்கல்ல சில நேரத்தில் கோடிக்கணக்கும் போகுது. அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவழிக்கிறாங்க. அதனால மேலான சொல்ல நிலைமைகளை உருவாக்குறது அல்ல. அதனால இந்த வருமான வழிகள் வார வழி சுத்தமா இருந்தா அல்லாட உதவி அந்த கொஞ்சத்துல இருக்கு. வார வழி அசுத்தமா இருக்குமேடா அல்லாட உதவி இருக்காது. மாற்றமான முறையில, ஹராமான முறையில, அல்லாவுக்கு அல்லாஹ் தடுத்த அமைப்புல நாங்க எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு புள்ள குட்டிகளுக்கு காணி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் வச்சுட்டு போறோமோ பிள்ளைகளுக்கு அனுபவிக்க கிடைக்காது. முதல் பரம்பரையே அனுபவிக்கிறது சந்தேகம். முதலாவது பரம்பரை அதை அனுபவிக்க என்ஜாய் பண்றதே சந்தேகம். அனுபவிப்பாங்களோ தெரியாது. வார வேகத்துல போகும், வார வேகத்தை விட கூட அதிகமான வேகத்துல போயிடும். அதனால எங்களுக்கு நோக்கம் அதல்ல. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதுல அல்லாட உதவி இருக்கும். அல்லாட உதவி உள்ள, அல்லாவுடைய பரக்கத்துள்ள கொஞ்ச பணம் அது சிறந்தது. அல்லாட உதவியும் பரக்கத்தும் இல்லாத அதிகமான பணத்தை விட அதிகத்தை வச்ச விஷயம் இல்ல. அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு, மிச்சமா இருக்கு, அதல்ல விஷயம். அல்லாட உதவி இருக்கிறா, கொஞ்சமா இருந்தால் அல்லாட உதவி இருக்கிறா. வரவரோக கால் பெருசா தான் இருக்கு, அதனால அது பெருசா இருக்கிறதுனால அது நல்லதா இல்ல. மேலான சோழர்களே, பெரியார்களே, பரக்கத் என்றது கலில் உச்சை கசீருன்னா கொஞ்சமா இருக்கும், ஆனா அதுல பிரயோஜனம் அதிகமா இருக்கு. அதனால தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். முந்தி காலத்துல 10 புள்ள 15 பிள்ளைய பெற்றாங்க. என்ன பெரிய தொழிலா வியாபாரமா, பெரிய இப்படி வீடு வாசல் பெரிய ஆகுவா இருந்துச்சா? ஒன்றும் இல்ல. சாதாரண தொழில்கள், வியாபாரங்கள். எங்களோட முன்னுக்கு எங்களோட பெற்றோர்கள் அல்லது எங்களோட அப்பா அம்மா, எங்களோட மூத்தவங்களோட காலங்களை கொஞ்சம் கொஞ்சம் முன்னால போயிட்டு பார்த்தா எங்களுக்கு தெரியும்.
பெரிய ஹோபா இருக்கே இல்ல. ஆனா எல்லா விஷயமும் பசந்தா நடந்துச்சு. மக்கள் நிம்மதியா இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு கண்ணியம். ஒரு முஸ்லீம் கண்டா கத்திரிக்கிற சாரத்தை அவுத்துட்டு போவாங்க, அவுத்து விட்டுருவாங்க. என்ன முஸ்லீம் இப்ப கண்டா தூக்கி கட்டுற லெவல். அப்படிதான் இன்னைக்கு நிலைமை. கண்ணியமும் போச்சு, பரக்கத்தும் இல்ல, அல்லாத உதவியும் இல்ல. மேலான கண்ணியமான சொல்ல மாற்று வழிகள், குறுக்கு வழிகள் அதிகமா போச்சு. எங்கட பொதுவா நாங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள தயாரும் இல்ல. எங்கட பெண்களும் சொல்றாங்க அது அந்த காலமா 10-15 எல்லாம் அந்த காலம். அந்த காலத்துல புல்லு தானே திண்டாங்க. அது அந்த காலத்து சாப்பாடு அப்படி, இந்த காலத்து சாப்பாடு இப்படியா? இதே சாப்பாடு தான். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, எங்கட நோக்கங்கள் மாறிட்டு, எங்கட சிந்தனைகள் மாறி, எங்கட செயல்கள்ல மாற்றங்கள். நம்பிக்கை மோசடி, மோசடி என்றது சர்வசாதாரணம். முஸ்லிம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். முந்தைய அரசர்களுடைய எங்கட நாட்டுல கிட்டத்தட்ட 1200 சொச்சம் வருஷமாக நாங்க முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முந்தைய காலத்துல அரசர்கள் அவங்களோட பாதுகாப்புக்கு வச்சிருந்தது முஸ்லீம்களை, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த குக்மார் எல்லாம் முஸ்லீம்கள், அவங்க அட்வைஸ் எடுத்தது, அவங்களுக்கு அட்வைசரா இருந்ததெல்லாம் முஸ்லீம்கள், அவங்களுக்கு மருந்து சாமான்களை கொடுத்தது முஸ்லீம்கள், நம்பிக்கையா வச்சிருந்தது முஸ்லீம்களை தான். மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். காலப்போக்குல நம்பிக்கையே இல்லை. முஸ்லிமோட வியாபாரம் செய்ய பயப்படுறாங்க. முஸ்லீம் கடையில சாமனத்தை எடுக்க பயம். ஏண்டா அதிகமா நம்பர் 2 தான் இருக்கும். பேர் எல்லாம் பார்த்தா அதே மாதிரி, அதே பேர் பொட்டி அப்படி இருக்கு. பாக்கிறதுக்கு சாமானம் விழுங்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா விலைய குறைய கொடுக்குறா ராஜியார். எடுத்துக்கொண்டு போயிட்டு பாவிக்க கொள்ளத்தான் அது சிரிக்குது சாமான். அப்பதான் அங்கிருந்து பதுவா ஆரம்பிக்குது. அதோட அல்லாட ரஹ்மத் உதவி இல்லாம போகும். அநியாயம் செய்யப்பட்டவன் துஆ நிச்சயமா கபூலாகும். அது காபிரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வான், முஸ்லீம் அல்லாதவங்க உதவி செய்ய மாட்டானா? துனியாட அவங்களோட தேவைகளை பூர்த்தியாக்க மாட்டானா? அநியாயத்தை பொறுத்தவரையில அது முஸ்லிமோ முஸ்லீம் அல்லாதவனோ, அநியாயம் செய்யப்பட்டவன் எவனோ அவன் துஆ அல்லாஹ் கபூல் செய்வான். செக் கொண்டு எழுதி கொடுக்கிறோம். செக் தாள் ₹1 ₹2 தான். அதுல லட்சக்கணக்க எழுதுறேன் நான் சும்மா இழுத்து விட்டுறேன். கொடுக்கக்குள்ளேயே நீயத் எப்படியாவது இழுத்து அடிக்கணும். இனி அல்லாவும் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தையே அமைக்க மாட்டான். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒருத்தர் கடன் எடுக்க போல திருப்பி கொடுக்கணும் என்ற நீயத்தோடு எடுப்பாருண்டா அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திருப்பி கொடுக்கிற நீயத்தோடு எடுத்தா இன்னைக்கு நீயத்திலே உதவி வர ஆரம்பிக்கும். நீயத்து சீராகலே உதவி வருவது, நீயத்துகள் மாறக்குள்ள உதவி இல்லாம போகும். கொடுக்கல் வாங்க சீராக வேண்டியிருக்கிறது. மேலான சோழர்கள், நம்பிக்கை தேவை, மோசடி இல்லாம போகணும். ஏமாற்றம், பொய், சத்தியம், அல்லாஹ் பொய் சத்தியங்கள் சொல்றது அல்லாத உதவிகள் இல்லாம பொறுத்துக்காது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களை எப்படியாவது எங்களோட ஆகிரத்தை நோக்கமா வச்சு அதுக்கு உதவியாக எங்களோட எல்லாத்தையும் அமைக்கும். மக்களை சந்தோஷப்படுத்துறத நோக்கமாக்கி கொண்டோம்டா எங்களோட ஆகிரம் மண்ணா போயிடும். நல்லா நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியது. ஏன்னா மக்களை திருப்திப்படுத்த இயலாது. மக்களை திருப்திப்படுத்த போனா முனாஃபிக்கா தான் நடக்கும். ஏன்னா எல்லா மக்களும் ஒரே அமைப்புல இல்ல. ஒருத்தருக்கு நான் தாடி வச்சா பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்ப அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் வச்சா இவர் கோவிச்சு கொள்வார், இவரை சந்தோஷப்படுத்த வச்சா அவரு கோவிச்சு கொள்வார். மக்கள் எல்லாம் ஒரே சிந்தனையில இல்ல. மக்கள் பல சிந்தனையுடையவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே தீன்தாரிகள் இல்ல. அதனால எங்களுக்கு தேவையில்லாத சந்தோஷம். தாடி வச்சா பழுக்குது, பழுக்கட்டும் அப்பா, வேற என்ன, எந்த நாளும் பச்சையாவா இருக்க போகுது, எந்த நாளும் இப்படியா இருக்க போகுது. இத போல நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே 2 பேர் பாரசீக மன்னர் 2 தூதுவர்களை அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லாம் முஷ்ரிக்கீன்கள், அவங்க முஸ்லிம்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அவங்களோட முகத்துல முடி இருக்கே இல்லை, ஃபுல் ஷேவ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இப்படி யாரும் வலிக்க சொன்னது? அந்த 2 பேரும் சொன்னாங்க, எங்களோட அரசர், எங்களோட ரப்பு. அவங்க அரசருக்கு சொல்றது ரப்புன்னு தான், எங்களோட ரப்புடைய ஆர்டர் இப்படிதான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, ஏண்ட ரப்பு அமரணி ரப்பி, ஏண்ட ரப்பு எனக்கு ஏவிருக்கிறது இந்த தாடியை விடும்படியும் மீசைய கத்தரிக்கும்படியும் அல்லாஹ் ஏவிருக்கிறான்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே,
நாங்க நபியை சந்திக்க இருக்கிறோம். கபூர்ல வெச்சது நபியை காட்டப்படும், எங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அதுல ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்வை காட்டி கேட்கப்படும், நீ இவரை பத்தி